திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவருடைய ஜாதகம் குறித்து தெரிந்து கொள்வோம். மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 3 சந்திரன், 6 கேது, 8 சுக்கிரன், 9 சூரியன் சனி பகவான், 10 புதன் செவ்வாய், 12 குரு ராகு. இப்போ இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில் 6 கேது இருக்குது. அப்புறம் 12 பார்த்திங்கன்னா குரு பகவான் இந்த மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி, அவர் மறையலாம். அதே போல் சுக்கிரன் 5-12 கூடியவர். இவர் மறைந்தது தப்புன்னு சொல்லலாம், சரின்னு ஓரளவு தப்பு தான், யோகாதிபதி. ஆனால் எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், அவர் 12 கூடியவர் என்ற வகையிலே விபரீத ராஜயோகமும் அங்கே ஏற்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான, அதாவது பாதகாதிபதியும் கெட்டு 12ஆம் அதிபதியும் கெட்டிருக்கிறார். 6ஆம் இடத்திலே கேது காணப்படுகிறார். அவர் உச்சமாக இருந்தாலும் 6வது ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி சில வகையான இருக்கிறது, எதிர்மறையான விபரீத ராஜயோகம் பெற்ற ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்கிறது. ஆனாலும் கூட தற்போது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி செல்வது ஒரு பாதிப்பு. அதனால்தான் இவருக்கு எதிராக இவருடைய சமுதாயத்தை சேர்ந்த பிரபலமான டைரக்டர் சுந்தர் சி போட்டியிடுகிறார். அது இவருக்கு கொஞ்சம் சமுதாய ரீதியான ஓட்டுக்களை பிரிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதனால் 15% வரை அந்த தொகுதியிலே இவருடைய சமுதாய ஓட்டுகள் இருக்கிறது. இப்பொழுது அதே சமுதாயத்தை சேர்ந்த சுந்தர் சியும் போட்டியிடுவது இவருக்கு ஒரு பிரச்சனை. அடுத்து இஸ்லாமிய சமுதாயத்தின் ஓட்டுகள் 25% வரை இருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் அங்கே போட்டியிடுகிறார், தமிழக வெற்றி கழகம் சார்பிலே. அவர் தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர் என்ற வகையிலே அதிகமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த போட்டி என்பது இந்த தடவை அவருக்கு மிக கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும் என்று இந்த ஜாதகத்தின் மூலம் நம்மால் தெரிகிறது. 3ஆம் அதிபதி சூரியன் மிகச் சிறப்பாக 9லிருந்து லக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிறார். ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம், சிம்ம ராசி. இதே போல் சூரியன் 3ஆம் அதிபதி 9லிருந்து அங்கேருந்து மாசி மாதம் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை ஃபோக்கஸ் பண்ணுவார். அதனால் அவரும் அரசியலிலே மிக பிரபலமான ஒரு சிறப்பான தகுதியை பெற்றார். அதுபோல் இவருடைய தந்தையார், அவருக்கும் தந்தையான தாத்தா போன்றவர்கள் எல்லாருமே அரசியலிலே பாரம்பரியமான முறையிலே உள்ளவர்கள். தொடர்ந்து அந்த திராவிட அரசியலிலேயே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இவருடைய தந்தையாரும் இவரும் திமுகவிலே முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அப்போ அதுக்கு அந்த 9 கூடிய சூரியன், அவர் தந்தை வழியிலே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி ஒரு கருத்து இருக்குது. அப்படி ஒரு அந்த பாரம்பரியமான அரசியல் வெளிப்பாடு தெரிகிறது. அதே போல் இவருக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார். 7ஆம் அதிபதி களத்திரஸ்தானம், அவர் பாதகாதிபதி. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ அவர் 12ல் இருப்பதனால ஒரு எதிர்மறையான சில ராஜயோகத்தை அந்த குரு பகவான் இவருக்கு கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, 12ஆம் ஸ்தானம் மேல்நாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வாழ்வியல் இதெல்லாம் குறிக்கும். அதனால் 7 கூடையவன் 12 என்பதனாலே ஒரு வெளிநாட்டு மணப்பெண்ணை இவர் திருமணம் செய்திருக்கிறார். அதுவும் இந்த மிதுன லக்கணம், துலா லக்கணம், இந்த லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 3 லக்கணங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காதல் கல்யாணம் என்பது அந்த லவ் அஃபேர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த விருப்பமான அந்த எண்ணங்கள் அதிகம் இருக்கும். காதல் கல்யாணம் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ள லக்கணங்கள் என்று இந்த சொல்லப்படுகிறது. மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 லக்கணங்களுமே கொஞ்சம் காதல் கல்யாணத்துக்கு உரிய லக்கணங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.